ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து 3 நாள் ஆகிடுச்சுங்க சென்னை வந்துட்டு. வீக்கெண்டை சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. சாட்டர்டே சண்டே. இன்றைக்கி வந்து மண்டே மார்னிங் வந்து இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு. சென்னை மகாபலிபுரத்தில் என்னெல்லாம் பார்க்க முடியுமோ ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து 2 நாள் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். சென்னையில் ஈஸியாக ரோட்டில் இருக்க பீச் ரெசார்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து இது வந்து சம்மர் சீசன், ஹாலிடே சீசன் அப்படின்றனால வந்து எங்களுக்கு ரூம் கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈசிஆரில் ஒரு ரெசார்ட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். பீச் ஒட்டியே தான் இருந்தது, பட்டு பீச் வியூ கிடையாது. அந்த மாதிரி தான் எங்களுக்கு ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு செட்டப் தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. என்ட்ரன்ஸில் அவ்வளோ வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து மகாபலிபுரத்தில் என்னெல்லாம் ஃபேமஸான இடமோ ஸோ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமே ஒரு நல்ல ரூம் தான். ஏசி ரூம் கொடுத்துருந்தாங்க. 4 ஸ்டார் ரெசார்ட்டு தான் இது வந்து. ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பராக இருந்தது. 2 டேஸ் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நாங்கள் ஒரு 10 o'clock போல் வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். 12:30க்கு தான் வெக்கேட் பண்ணணும். பட் திரும்ப இங்கேருந்து நம்ம பெங்களூர் போனோம் இல்லையா, ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட 8 hours கிட்ட ஆகும். அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது M5 மாலுக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து எங்கள் நேம் எழுதி போட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வவுச்சர் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிஃப்ட் வவுச்சர் மூலியமாக தான் நாங்கள் வந்து இந்த வீக்கெண்டுக்கு ஸோ மகாபலிபுரம் வந்து வந்திருந்தோம். எங்களுக்கு வந்து 3 பிளேஸ் சொல்லியிருந்தாங்க. ஒன்று வந்து கேரளா, நெக்ஸ்ட் வந்து கோவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சொல்லியிருந்தாங்க. பாண்டிச்சேரி தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாண்டிச்சேரியில் இப்போ ஹாலிடே சீசன், சம்மர் சீசன்றனால ஸோ ரூம் இப்போ அவைலபிளாக இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எங்களுக்கு இந்த வீக்கில் எங்கேயாவது போகணுன்றனால சரி ஓகே சென்னை மகாபலிபுரம் அங்கே போக முடியுமான்னு கேட்டோம். பட் அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெங்களூர் போன உடனே கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை கூட இருக்குது. அதனால தான் இப்போ கண்டிப்பாக போக வேண்டிய சுச்சுவேஷன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து இப்போ போகிற வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்க்குறதுக்கு ஒரு அந்த காலத்து சின்னதாக ஒரு வீடு மாதிரி அழகாக இருந்தது. அங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் வாங்கினேன். ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் சாதம் எனக்கு என்னென்னு தெரிலங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கே போனாலும் இந்த சாம்பார் சாதம் தான் வாங்குறது. வீட்லேயுமே பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த சாம்பார் சாதம் தான் செய்கிறது. என்னென்னு தெரில, இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃபுல் மீல் வாங்கியிருந்தாங்க. டைம் வந்து இப்போ 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதாவது மார்னிங்கும் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் நடுவில் ஒரு டைம் 12:30. ஸோ அதனால வந்து ஓகே நம்ம லஞ்சாகவே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டோம். அந்த ஹோட்டல்லே பார்த்திங்கன்னா அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதாவது தேன், அப்புறம் தேனில் போட்ட நட்ஸு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் முறுக்கு, சீடை, அதுக்கப்புறம் 90s கிட்ஸ் மிட்டாய்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. தட்டை, அதுக்கப்புறம் எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய் இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அது மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பில் பே பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியுமே ஜஸ்ட்டு ஒரு 98 கிலோமீட்டர் தான். பட் அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லேயே போயிட்டு இருந்துச்சு. பட் செம வெயில். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு 2 டேஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக ரூம்லேயே இல்லை, ஃபுல்லாக வெளியவே தான் சுற்றிட்டு இருந்தோம். அதனால் கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. ஸோ திரும்ப நான் பாண்டிச்சேரி போயிட்டு அங்கே இன்னும் 2 டேஸ் 3 டேஸ் கிட்ட ஸ்டே பண்ணணும் அப்படின்றனால சரி ஓகே நம்ம வந்து அப்படியே பெங்களூரே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 10:30க்கு மேலே தான் கிளம்புனோம். ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு ரீச் ஆகுறதுக்கு. ஏன்னா இடையில வந்து நிறைய இடத்துல நிறுத்தி ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். ட்ராவலும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நானும் என் ஹஸ்பண்டும் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா. இப்போ கார் வாங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை. வீக்கெண்ட் ஆனாவே எங்கேயாவது கிளம்பிடுறது, வீட்டிலே இருக்கிறதில்ல. போகிற வழியில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தாண்டி தான் வந்தோம். ஸோ நம்ம டிவியில் தான் அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறது அந்த மாதிரிலாம் பார்ப்போம். பட் நாங்கள் அந்த வழி வரும்போது அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி அந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றுற மலை இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வர வழியில் செஞ்சி கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோட்டை மலை உச்சியில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வர வழியில் பார்த்துட்டே வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோட் சைடு மாங்காவும் விற்றுட்ருந்தாங்க.
அதுவும் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு நம்ம 7 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.